வழக்கம் போல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் போன வாரம் மார்க்கெட்டில் நடந்திருக்கு. ஸோ போன வாரம் என்ன நடந்திருக்குன்னு நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீக் நான் சொல்லும்போது இந்த பிளேஸில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, 23,800 இந்த ரேஞ்சில் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸாக இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணலை. ஸோ அதனால் ஒரு ரிவர்சல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி ஒரு ஷார்ப் ஷூட்டிங் டவுன் வந்துச்சு. அண்டு அகெயின் திஸ் வீக்கும் ஒரு நல்ல ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிருந்துச்சு. பட் இந்த கேப் டவுனுக்கு என்ன ரீசனுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ட்ரம்போட டேரிஃப் ரூல் அன்றைக்கே சொல்லிகிட்டு இருந்தேன், ரெசிப்ரோக்கல் டேக்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாரு, அதனால் ஒரு இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி ஒரு நல்ல இம்பேக்ட் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்டுக்கு மேலேயே மார்க்கெட்டு கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகிருந்துச்சு. ஸோ இதனால் ரொம்ப ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் எல்லாம் ஹை லெவலில் போயிட்டே இருந்துச்சு. ஸோ ஆப்ஷன் செல்லர்ஸுக்கு ஒரு பெஸ்ட்டு டைம் டு ஷார்ட் தான் அந்த டே. ஆனால் இந்தியா விக்ஸோட லெவல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 50% மேலே வந்து இந்தியா விக்ஸ் அதிகமாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் என்ன ஏதுங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய லேர்ன் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா என் கூட பர்சனலாக உங்களோட டவுட்ஸை கேட்டுக்கலாம். அதை தாண்டி அதிலே 8 ஹவர்ஸுக்கான இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கன்சியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஓவர்வியூ தான். ஸோ நம்ம வீடியோ கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும், என்னோடய ஸ்டாண்டு நிஃப்டியில் வந்து சைடுவேஸ் தான். நான் இந்த சைடுவேஸுங்கிறத போன வாரம் சொல்லலை, கிட்டத்தட்ட கேண்டில் இந்த லெவலுக்கு வரும்போதே நான் சைடுவேஸ்ன்னு தான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் மார்க்கெட் வந்து சைடுவேஸாக இருக்குது. அண்டு இவ்வளோ பெரிய ஃபால்லேருந்து மார்க்கெட்டு சிங்கிள் ஹேண்ட்லி இவ்வளோ ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு பையரோட பவரை காமிக்குதுன்னு தான் அர்த்தம் டெக்னிக்கலி. ஸோ அதனால் இந்த பிளேஸை வந்து நல்லாவே ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வைக்கலாம். 21,800 லெவலை ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வைக்கலாம். அதை தாண்டி இந்த சோன் வந்து இனிமேல் நல்ல வேல்யூவாக இருக்காது. ஸோ இந்த சோனை வந்து நீங்கள் விட்டுருங்க, நானே அதை தூக்கிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக எடுத்த ரெசிஸ்டன்ஸ் தான் 23,700 800 லெவல்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் வந்து இந்த கேண்டலோட டவுன் சைடு. ஸோ இது வந்து சப்போர்ட். அதே கீழே வந்து இந்த லெவலையும் வச்சுக்கலாம். ஸோ அதனால் இதை ஒரு சோனாக வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு வேளை இந்த சோனை பிரேக் பண்ணிச்சுன்னா கீழே 20,500 வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. அதுக்கு கீழே போச்சுன்னா 20,000 ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கலாம். ஒரு வேளை இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,800 அண்ட் அதை தாண்டி ஆல் டைம் ஹை. அண்டு பேங்க் நிஃப்டியை நீங்கள் பார்க்கும்போது பேங்க் நிஃப்டியில் நல்லா தெரியும், பெருசாக ஃபால் இருந்திருக்காது. ஏன்னா நம்ம பேங்க் நிஃப்டியில் கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா இந்த டேரிஃப் ரூலுங்கிறது பேங்க் நிஃப்டிக்கு பெரிய அளவுக்கு இம்பேக்ட் இருக்காது கம்பேரிட்டிவ்லி நிஃப்டியில். போன வாரமே டேரிஃபை பற்றி ஒரு வீடியோ போடுறேன்னு சொன்னியே, எங்கடா வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடியோ ரெக்கார்ட் பண்ணலான்னு உட்காரும் போதெல்லாம் புதுசாக நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நான் அதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்குள்ளாடி அது ஓல்டு நியூஸாக மாறிடும். ஸோ அதனால் கொஞ்சம் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை டீட்டெயிலாக பேசலாங்கிறது தான் நான் நினச்சேன். ஸோ இந்த வாரத்தில் கண்டிப்பாக அந்த வீடியோ வரும். மிஸ் பண்ணாமல் இருக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட்டுங்கிறது சேம் சப்போர்ட் தான். 48,300 45,900 அதாவது 46,000 லெவல் வரைக்கும் ஒரு சப்போர்ட் சோன். அண்டு இந்த பிளேஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஆக்ட் பண்ணலாம் 47,800. அண்ட் அதை தாண்டி 53,100 டு 54,400 இது வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம். அண்ட் இப்போ இந்த ஏரியாவை வந்து பேங்க் நிஃப்டி கண்டிப்பாக பிரேக் பண்ணி ஆகணும். ஸோ இதை பிரேக் பண்ணால் தான் மேலே போகுமா கீழே போகுமான்னு நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இதை வந்து ஒரு மைனர் சப்போர்ட்டாக நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ட்ரேடிங் செக்ஷன் மார்க்கெட்டு என்ன மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கணுன்னா குளோபல் மார்க்கெட் பார்த்தாகணும். ஸோ குளோபல் மார்க்கெட் பார்த்திங்கன்னா டவ் ஜோன்ஸாக இருந்தாலும் சரி, S&P 500 இருந்தாலும் சரி, நாஸ்டாகாக இருந்தாலும் சரி, எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட் வந்து சைட்வைஸாக க்ளோஸ் ஆகிருந்துச்சு. ஏஷியன் மார்க்கெட் பார்த்திங்கன்னா அதர் மார்க்கெட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு சைட்வைஸ் தான். நிக்கி மார்க்கெட்டு மட்டும் ரொம்ப நெகட்டிவாக இருக்குது. அண்டு நிஃப்டியெல்லாம் ஒரு சைட்வைஸ் மூமெண்ட் தான். ஸோ மண்டே வந்து இன்றைக்கி எப்படி யூஎஸ் மார்க்கெட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அதை பொறுத்து வந்து மண்டே மார்க்கெட் இருக்கலாம். அண்டு மண்டே வந்து ஒரு வாட்டி நிஃப்டியை நம்ம செக் பண்ணி ஆகணும். அண்டு FII அண்ட் DII டேட்டா வந்து கண்டிப்பாக செக் பண்ணி ஆகணும். FII அண்ட் DII டேட்டா ஏப்ரல் 1 வரைக்கும் 34,600 கோடி செல் பண்ணியிருக்கானுங்க.
அண்ட் இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா வெறும் 27,500 கோடி தான் பை பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பெரிய டிஃப்ரென்ஸ், கிட்டத்தட்ட 10,000 கோடி கிட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதனால் மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைடில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை டிஐஎஸ்ஓ எஃப்ஐஎஸ்ஓ கொஞ்சம் பை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா இது ஒரு பாசிட்டிவான இம்பேக்ட். ஸோ இந்த ட்ரேடை பற்றி ஒரு சிம்பிளாக பேசிடலாம். ஏன்னா இந்த டேரிஃப்னால தானே இந்த அளவுக்கு மார்க்கெட்டு டவுன் ஆகிருக்கு. ஸோ அதனால் ஒரு சின்ன ஓவர்வியூ பார்த்துடலாம். கரண்ட் சிச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளோட இந்தியாவுக்கும் சரி எல்லா கண்ட்ரிக்கும் ஒரு சின்ன இம்பேக்ட் இருக்க தான் செய்யுது. ஆனால் ரொம்ப பெரிய இம்பேக்ட் வந்து யூஎஸ்ஸு. ஆனால் யூஎஸோட ஸ்டாக்ஸை பொறுத்து அதர் கண்ட்ரிஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்குது. பட் ஒருவேளை இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களோட பணத்தை எல்லாம் வேறு ஒரு கண்ட்ரியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அது கண்டிப்பாக இந்தியா வந்து மிகப்பெரிய ஏரியாவாக இருக்கும், பெரிய மார்க்கெட்டாக இருக்கும். அதனால் இங்கே இன்ஃப்ளோ ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக இந்தியா வந்து நல்ல க்ரோத்தை நோக்கி போக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஷார்ட் டேர்மாக இருந்தாலும் சரி, லாங் டேர்மாக இருந்தாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் டைம். ஸோ நல்ல ஸ்டாக்கை நீங்கள் பிக் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 to 3 இயர்ஸ்லேயே ஓரளவுக்கு நீங்கள் டீசெண்டான ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணலாம். பட் இருந்தாலும் என்ன ஸ்டாக் பார்க்கலாம் செய்யலாங்கிறதெல்லாம் ஒரு தனி வீடியோவில் நம்ம ஓவராலாக டிஸ்கஸ் பண்ணலாம். இல்லை லைவாக வேணும்னாலும் நீங்கள் கேளுங்க, நான் ட்ரை பண்ணுறேன். லைவ் கூட நம்ம போட்டு நீங்கள் கேட்குற ஸ்டாக்கை அனலைசிஸ் பண்ணி நம்ம அதோட ரிப்போர்ட்ஸ் எடுக்கலாம். ஸோ இப்போ சிபிஆர் லெவலில் வச்சு மார்க்கெட்டை அனலைசிஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட்டு ரொம்பவே கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருந்துச்சு. அண்டு சிபிஆர் வந்து நேரோ தான், ரொம்ப கீழே இருக்குது. அண்டு லாஸ்ட் வீக்கோட சிபிஆர் எங்கே இருந்துச்சு, இந்த லெவலில் இருக்கும்போது நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் மிகப்பெரிய கேப் டவுன். அண்டு சிபிஆர் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் இல்லை. ஏன்னா கேப் டவுனு பெருசாக வந்துச்சு, கேப் அப்பு பெருசாக வந்துச்சு. ஸோ அதனால் கண்டிப்பாக சிபிஆர் வந்து ஒரு ஸ்டேபிளாக வச்சு ஒரு ரிவர்சலாக இல்லை சைடுவேஸாக அப்படிங்கிறத சொல்ல முடியல. பட் இருந்தாலும் இதை ஒரு சைடுவேஸ்ன்னே வச்சுக்கோங்க. ஏன்னா மிகப்பெரிய ஃபால், ஒரு மிகப்பெரிய ரைஸ். ஓகே. அண்டு நெக்ஸ்ட்டு ட்ரேடிங் செக்ஷனோட சிபிஆர் லெவலில் பார்த்தா ஓரளவுக்கு ஐடியா வரலாம், பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரேடிங் செக்ஷனில் பார்த்திங்கன்னா இங்கே தான் சிபிஆர் லெவல் இருக்குது. அதுவும் நேரோவாக தான் இருக்குது. ப்ரீவியஸாக இருந்த மாதிரி ஒரு நேரோ தான். ஸோ நேரோவாக இருந்துச்சுனாலே ட்ரெண்டிங் டேன்னு சொல்லுவாங்க. அண்டு அது எய்தர் அப் சைடாகவும் இருக்கலாம், டவுன் சைடாகவும் இருக்கலாம். அண்டு மண்டே ஸ்டாக் மார்க்கெட்டோட ஹாலிடே. அண்ட் அதனால அன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட் எல்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். ஸோ அதனால் டியூஸ்டே ஓப்பன் ஆகும்போது எய்தர் அப் சைடு ஆர் டவுன் சைடு எவ்வளோ வேணாலும் மேலே போகலாம், எவ்வளோ வேணாலும் கீழே போகலாம். ஸோ கேப் அப் ஆர் கேப் டவுன் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் நல்ல பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் அடுத்த 2 நாளையில் எப்படி எக்கனாமிக் சிச்சுவேஷன் இருக்கோ அதை பொறுத்து மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும். ஸோ மண்டே வந்து அவங்க மார்க்கெட் ஓப்பன் ஆகி ரொம்ப ஃபாலில் போச்சுன்னா நம்ம மார்க்கெட்டும் எப்படி மேலே போச்சோ அதே மாதிரியே கீழே வரலாம். சேம் ஆப்போசிட்டாக நடக்கலாம். ஸோ எப்படி இது மேலே போச்சோ அதே மாதிரி இங்கே மேலே போகலாம். ஸோ இது வந்து ஒரு என்னோடய அனலிசிஸ். ஸோ உங்களுக்கு ஏதாவது இதில் ஒப்பீனியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா பாஸ்ட்டாக நம்ம போட்ட ஒரு 5-6 வீடியோலேயே வரிசையாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் எப்படியெல்லாம் நம்ம அனலிசிஸ் பண்ணி சொன்னோமோ அதே மாதிரியே ஒரு 90-95% வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இது வந்து பியூர்லி டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான். இதெல்லாம் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதை தாண்டி இன்சூரன்ஸ் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான அட்வைசஸ் தேவைப்பட்டுச்சுனாலும் மறக்காமல் என்னை பர்சனலாக காண்டாக்ட் பண்ணுங்கள். சேம் வெப்சைட்டில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து அடிக்கடி ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருப்பேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.